ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வச்சு கிடா வெட்ட போகலாமா? வாங்க. இந்த பூசை வந்து பெரும்பூசைன்னு சொல்லுவாங்க. இது நைட்டு 12 மணிக்கு எரிக்காவை கொடுக்குற பூசை. இந்த கோயில் வீட்டு பங்காளிங்க எல்லாம் ஈவினிங்காக ஒரு 5 மணிக்காக வந்து பொங்கல் வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பானை பொங்கல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் சாமிக்கு தனியாக எரிக்காவல் கொடுக்கறதுக்கு ஜென்ஸு தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடாக ஜென்ஸ் ஒரு 5-6 பேர் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் சரின்னு பார்த்துட்டு, இந்த பூசை எப்படி நடக்கும் அப்படின்னா, நைட்டு ஒரு 11:30க்கு மேலே இந்த பொங்கல் வச்சதை படைச்சி, இந்த பொங்கலை அந்த வட்டால எடுத்துக்கிட்டு கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு 12 மணிக்கா வந்து பொங்கல் அந்த வட்டால இருக்க பொங்கலோடு இப்படி நீட்டுவாங்களாம். அப்படியே காற்றுல பறந்து போகுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பொங்கலை கொண்டு போகிறவங்கள கயிறு கட்டி இழுத்து வச்சுப்பாங்களாம். ஏன்னா அந்த பொங்கல் போகிறப்ப இவங்களையும் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் கயிறில் கட்டி இழுத்துப்பாங்க. அந்த பொங்கலோட கையை இப்படி நீட்டினாங்க அப்படின்னா அது பாட்டில் காற்றுல போய் எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதை பார்க்குறதாவே எங்களுக்கு பிளான் இல்லை. பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி தான் நினச்சி போயிருந்தோம். ஆனால் அங்கே பசங்கள்லாம் ஆடி பாடி செம்ம ஜாலியாக இருந்து ஆடிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தா மணி 11:30 ஆயிடுச்சு. லைட்டிங்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் சரி ஓகே இருந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு எரிக்காவல் முடித்தோடனே கோயில் பூஜை 12 மணிக்கு 12 மணிக்கு பூஜையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் யாருமே எந்த பேச்சு மூச்சும் இருக்கக்கூடாது. அவங்க சாப்பாடு கொண்டுட்டு போய் வச்சுட்டு வர வரைக்கும் சாமி வந்து நிறைய பேர் சாமி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டுட்டால் வந்து நாங்கள் எதுவும் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி முன்னாடியே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் சாமி வரவங்கெல்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. எப்படா அந்த அரை மணி நேரம் ஆகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் சாமி வந்து ஆவுன்னு கத்த வேகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அதெல்லாம் அடக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருநீர் வச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை முடிஞ்சோடனே பேய் அடித்தது தான் நடந்துச்சு. லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே உட்காந்துருந்தாங்க பேய் அடிக்கிறதுக்கு. லேடிஸ்லாம் 2 அடி தான் வாங்கினாங்க. ஆனால் ஜென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடி 15 அடி பக்கம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்க பேய் அடிக்கிறத பார்க்கலாம். ஏமாத்துறாங்க. பழிச்சு பட்ட பகல் மாதிரி இருக்க போய் ஏமாத்துறாங்கன்னு இருக்காருச்சு. நீயே வச்சுக்கோங்க எனக்கு அதான் அதுவே உரைச்சு வினோத ஆனா அவரோட எனக்கு செல்லு கொண்டு வா. தூக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு தோணல.
காட்டு கோயிலில் பூஜை முடிஞ்சிருச்சு. விடிய காலம் 4 மணிக்கா காட்டு கோயிலேருந்து வீட்டு கோயிலுக்கு சாமி கிளம்பிருச்சு. இது பின்னாடியே பொங்க வச்ச பானையை எடுத்துகிட்டு போய் வீட்டு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிருவாங்க. ஓகே, பாய்.